ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீ கங்கா நகரில் நடந்த அந்த கொடூர சம்பவத்தை கேட்கும்போது நெஞ்சே பதறுதுங்க. பள்ளி முடிந்து ஆட்டோவில் ஏறிய ஒரு 13 வயது பெண் குழந்தைய அந்த ஆட்டோக்காரன் நேராக ஒரு விடுதிக்கு கொண்டு போய் விட்டுடுறாங்க. அந்த எச்சக்காரன் அங்கே தொடங்கிய அந்த பிஞ்சு உடலின் சித்திரவதை அடுத்த 5 நாட்களுக்கு தொடர்ந்து நடந்திருக்கிறது. அந்த குழந்தைய ஒரு அறைக்குள் அடைத்து வைத்து அவளுடைய புகைப்படத்தை எடுத்து வக்கிர புத்தி கொண்ட மிருகங்களுக்கு தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 பேர் சேர்ந்து 5 நாட்களில் அந்த குழந்தையின் வாழ்க்கையை மொத்தமா சீரழிச்சு இருக்காங்க. மதுபானங்களை வலுக்கட்டாயமாக ஊற்றி அந்த பிஞ்சு குழந்தைய வலியால் துடிதுடித்து கத்திய போதெல்லாம் கூட கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம தங்களின் பக்கினிக ஆசையை தீர்த்தும் கொண்டிருக்காங்க. காவல்துறையினர் இப்பொழுது சில மிருகங்களை கைது செய்திருந்தாலும் இந்த கொடுமையை கேட்கும்போது நாம் இன்னும் ஒரு பாதுகாப்பான சமூகத்தில் தான் வாழ்கிறோமா என்ற மிகப்பெரிய பயமும் ஆத்திரமும் எழுகிறது. இப்படிப்பட்ட அரக்கர்களை சும்மா விடலாமா, சாகும் வரை தூக்கிலிட வேண்டுமா என்பதுதான் நம் ஒவ்வொருவரின் கோபமும் குரலாக இருக்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று. நன்றி, வணக்கம்.